ஜோதிடம் பேஸ் வந்து ஒன்றா இருந்தாலுமே வந்து கணிக்கிற விதம் முறை வந்து வேறுபாடோட இருக்கு. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, சிலர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜோதிடர்களே இப்படி கருத்து வேறுபாடோட இருக்கும்போது வந்து மக்கள் வந்து இதை எப்படி ஜோதிடத்தை வந்து எப்படி நம்புறது சார்? அறிவியல் உலகம் வந்து நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றதை முழுமையாக நம்புது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த சாமி கும்பிட்டா உனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துரும்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் எப்படி இறைவன் இருக்கின்றாரா இருக்கலையான்னு ஒரு சந்தேகம் எந்த ஒரு மனுஷனுக்கு வருதோ அதேமாரி ஜோதிடம் உண்மையான்றது ஒரு சிந்தனை வரும். ஆனால் அந்த கேள்விக்கு சரியான பதில். ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரம்பரிய ஜோதிட முறை, நவீன ஜோதிட முறை அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குங்களா? இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் சார்? ஜாதகத்தை அதிகபட்சம் 2 தடவை இல்லாட்டினா 3 தடவை தான் பார்க்கணும் ஒரு வாழ்க்கையில். முதல் தடவை பார்க்குறப்ப இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாத சூழலில் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறதே வேஸ்ட். இப்போ நிறைய வந்து இந்த நாடி ஜோதிடத்துல எல்லாம் வந்து சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம், இந்த முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம் இதெல்லாம் வந்து கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து உண்மையா சார்? இப்போ குலதெய்வம் வந்து தெரியாதவங்க எல்லாம் வந்து என்ன பண்றது சார்? அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லி ஜோதிட முறையாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் திரு அருள்வேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப வருஷங்களாக வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியாக சில கேள்விகள் இருக்குது, அதற்கான விடையை வந்து நீங்கள் சொல்லணும். இப்போது டெக்னாலஜி வளர வளர சார் ஜோதிடத்தை வந்து இப்போது எப்படி எடுத்துக்கிறதுன்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து இப்போது டெக்னாலஜி வளர வளர ஜோதிடர்கள் வந்து ஜோதிடத்தை நம்பி மக்களை வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ப வைக்கிறதுக்கு வந்து அவங்க எந்தெந்த விஷயங்களை வந்து தவற விடுறாங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நான் சொல்ல வரேன். ஸோ எந்தெந்த விஷயங்களை வந்து தவற விடுறாங்க? ஏன்னா வந்து ஜோதிடருங்கிறது வந்து மக்கள் ஒருத்தரோட லைஃப்பை வந்து கணிச்சு சொல்கிற இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது வந்து அவங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும், மக்கள் வந்து ஜோதிடத்தை வந்து எவ்வளோ விழிப்புணர்வாக வந்து இருக்கணும் ஜோதிடத்தை பற்றி. ஸோ அது இதை பற்றி உங்களோட கருத்து சார்? எந்த காலத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க வரக்கூடிய ஜாதகர்கள் வந்து விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜோதிடர்கள் தொழில்முறை, குறிப்பாக வந்து தொழில்முறை ஜோதிடர்கள் வந்து எந்த அளவுக்கு தங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற தொழில்முறை ஜோதிடர்களோட தகுதின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 ஜோதிடர்களில் ஒரு 5 ஜோதிடர்களாவது அந்த ஜோதிடன்றதுக்கான தகுதியோடு இருக்கிறாங்களான்னு பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு குழந்தை விளையாடக்கூட ஒரு டாய்ஸில் பார்த்தா கூட எவ்வளவோ ஒரு டெக்னாலஜியை வளர்த்துருக்காங்க. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார் பார்க்குறனா கூட தகரத்தில் செஞ்சுருப்பாங்க, அது கையில் ஊட்டிக்கு இருக்கணும். இன்றைக்கி வந்து ரிமோட் கார் அளவுக்கு வந்துருச்சு இல்லையா? அதுவும் அதோட ரேட்டும் வந்து அநியாயத்துக்கு கம்மியாக இருக்குது. 5 ரூபா 10 ரூபாய்க்கெலாம் கிடைக்குது. அப்போ அந்த அளவுக்கு அவங்க மற்ற எல்லா தொழில்துறையும் வந்து பயன்படுத்தியிருக்கு. ஆனால் ஜோதிடர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற இதை எப்படி பயன்படுத்திக்கு இருக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப அந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிற தன்மை கூட கம்மியாக இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு 35 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு லக்ன சக்கரம்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். அதாவது இப்போ இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு டேட்டு டயத்தை பிளேஸ்லாம் கொடுத்தோன்னா உடனே வந்து லக்னம் மற்ற கிரக நிலைகள்லாம் வந்துடுது. நான் ஒரு படித்து பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஐடியா ஃப்ளாஷ் ஆச்சு. ஏன் இவ்வளவு சிரமப்படணும், இவங்க சொல்கிற ரூலை பூரா அப்ளை பண்ணி ஒரு சின்ன ஒரு அப்பாரட்டஸ் உபகரணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது பிரகாரம் பார்க்குறப்ப அதிகபட்சம் அவங்க சொல்லி அடுத்த ஒரு அரை நிமிடத்துக்குள்ளே நம்ம வந்து இப்போ என்ன லக்னம், அந்த குழந்தை பிறந்த லக்னம் நவாம்ச லக்னம் இதை சொல்கிற அளவுக்கு நான் ஒரு சின்ன ஒரு அப்பாரட்டஸ் கண்டுபிடிச்சேன். இதை போய் இந்த தொழில்முறை ஜோதிடர்கள்ன்றதை விட இப்போ ஜோதிட புக்குகள் பப்ளிஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் போட்டு ஒரு ஆள்கிட்டருந்து கூட பதில் வரல. மணிமேகலை பிரசுரத்துலேருந்து வாங்கன்னு சொன்னாங்க. போனேன், அதை பார்த்துட்டு அப்போ வந்து லேனா தமிழ்வானோட அண்ணன், அவர் பேர் ரவிச்சந்திரன், அவர் ஒரு ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி தம்பி, இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் வேணாம்,
ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், அதுவும் பழைய கம்ப்யூட்டர் இருந்தால் கூட போதும். ஏன்னா அது என்னுடைய ஜோதிட ஆய்வுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னோடனே உண்மையை ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே அந்த இதை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் எல்லாமே 10 நிமிஷத்தில் கணக்கு போட்டு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் தர அளவுக்கு கூட வாசகருக்கு இதை வாங்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுங்க, தொழில்முறை ஜோதிடர்கள் இதை வாங்க மாட்டான், அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னு 35 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அதே நிலை தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஏன்னா சொல்கிறதுக்கு சங்கட்டமாக இருக்குது, தொழில்முறை ஜோதிடர்கள் சங்கடப்பட்டு அனுபடுவீங்க, அதை பற்றி கவலை இல்லை. கொஞ்சம் நம்மளுடைய தகுதியை கூட்டிக்கிற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சரிங்களா? அது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாத சூழலில் நீங்கள் ஜாதகம் பார்க்குறதே வேஸ்ட். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு இந்த ராசி சக்கரத்தை மட்டும்தான் வச்சு பலன் சொல்லிக்கிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வர்க்க சக்கரத்தில் நவாம்ச சக்கரம்னு போட்டிருப்போம். இதோட பயன் என்னன்னு கூட நம்ம ஆளுகளுக்கு தெரியாது. இந்த ராசி சக்கரத்தவே வச்சுக்கிட்டு லக்னம் எங்கே இருக்குது, இப்போ இவனுக்கு அஷ்டமி சனி நடக்குதா, சப்தமி சனி நடக்குதா, ராகு காலம் யமகண்டம், இந்த சனி தசை நடக்குதா, சுக்கர தசை, இதை வச்சே என்னத்தை இந்த சென்னையிலேருந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, உருட்டுறதுன்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஆளுக்கு உருட்டிக்கிருக்கானே தவிர கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் அநியாயத்துக்கு தகுதி கம்மியாக இருக்குது. நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறது, நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்குற ஆளுக நம்மளை விட 100 மடங்கு தகுதியாக இருக்கிறாங்க. நம்மள்ட்ட டாக்டர் பார்க்குறாங்க, ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர் பார்க்குறாங்க, இன்னும் பச்சை சொல்கிறாங்க தான் கலெக்டரே பார்ப்பார் இல்லைங்களா? நம்மளை விட அவர் எவ்வளோ புத்திசாலி. அவருக்கு நம்ம தெளிவாக பலன் சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய தகுதியை கூட்டிக்கிறணும். அது கூட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் என்னோடய வகுப்புலாம் சொல்லுவேன், உங்கள் சம்சாரத்தில் இருக்கிற ஏதாவது நகையை விற்று கூட ஒரு கம்ப்யூட்டர் வாங்கு. சம்சாரம் போட்டுக்கிற தோடு மூக்குத்தி எதுக்கும் ஆகாது இல்லையா? மற்றவங்க பொறாமப்படுறதுக்கு வேணால் பயன்படும். ஆனால் இந்த கம்ப்யூட்டர்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று ஜோதிடத்திற்கு. அது செய்கிற பணின்றது 1000 மடங்கு சிறப்பு. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு ஜோதிடர் தொழில்முறை ஜோதிடருக்குன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு லேப்டாப் வாங்க. 12,000 ரூபா 13,000 ரூபாய்க்கு ஒரு அருமையான ஒரு லேப்டாப் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜோதிடம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா? ஸோ காலத்துக்கு ஏற்ப அதுவும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போது ஜோதிடம் பேஸ் ஒன்றா இருந்தாலுமே கணிக்கிற விதம் முறை வேறுபாடோடு இருக்குது. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னொரு சிலர் ஒரு சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜோதிடர்களே இப்படி கருத்து வேறுபாடோடு இருக்கும்போது மக்கள் இது எப்படி ஜோதிடத்தை எப்படி நம்புறது சார்? இல்லை, அவங்க ஒரே விஷயத்தோடு எனக்கு நல்ல நேரம் ஓடுதா அந்த கான்செப்டோடு தான் வர்றாங்க. அதை சொல்கிறதுக்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அதோட மூலம்ன்றது ஒன்று தான். அந்த ஜாதகத்தை கணிக்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இன்றைக்கி இருக்கிற அனைத்து வகையான கணிதத்தையும் ஒரு நபர் கையில் கணிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாள் வேணும். இப்போலாம் 5 நிமிஷத்துலேயே 5 நிமிஷம் அதிகம், ஒரு செகண்ட் நீங்கள் டேட்டு டைம் பிளேஸை கொடுத்துட்டோன்னா அடுத்த செகண்டு வந்துடும் இல்லைங்களா? ஆனால் அதை வச்சு இவனுக்கு பலன் சொல்ல தெரியணுமே, நம்ம ஆளுக்கு தெரியல. இப்போ நம்ம கையில் ஒரு ஹிந்தி நோட்டை தரோம்னு என்ன புரியும்? ஏதோ படத்தில் விவேக் சொன்ன மாதிரி அந்த ஜிலேபி பிச்சு பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் பூரா தெரியும். இதே நமக்கு உண்மையான ஜோதிடம் தெரிஞ்சிருக்குன்னு வைங்களேன், அந்த சாஃப்ட்வேர் அந்த ஸ்க்ரீனு லேப்டாப் ஸ்க்ரீனு நம்மள்ட்ட பேசும், இதை சொல்லுன்னு நமக்கு எடுத்து தரும். அந்த அளவுக்கு இந்த சாஃப்ட்வேரு லேப்டாப்ன்றது ஒரு மாய கண்ணாடி. எப்படி ஜோதிடத்தவே நாங்கள் மாய கண்ணாடி தான் சொல்லுவோம், அதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது இந்த சாஃப்ட்வேர். இப்போ ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய வேற செக்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் ஒரு செக்மெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு செக்மெண்ட்டை அவங்க படிக்கிறது இல்லை, அது அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்கிறது இல்லை. இப்படி ஜோதிடருக்குள்ளேயே முரண்பாடு இருக்கும் போது நாங்கள் எப்படி எந்த ஜோதிடர் தேர்ந்தெடுக்கிறது? அருமையான கேள்வி, சூப்பர் கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறையாக ஜோதிடர் இருந்துச்சு, இப்போ நான் ஒரு ஜோதிட முறையை சொல்லித்தரேன், இன்னொருத்தர் சொல்கிறார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் பிரபலியமாக இருக்கக்கூடியது ஒரு 10 முறை இருக்குது. இது இல்லாமல் பிரபலியம் இல்லாத ஒரு 10-15 முறை இருக்கும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஜோதிடரும் அவருக்குன்னு ஒரு மெத்தடாலஜியை வச்சுருப்பான். ஆனால் இவங்க பூரா ஒரே ஒரு விஷயத்தை சிந்திக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம பார்க்குற முறை இல்லைன்னா கற்றுக்கிட்டு இருக்கிற முறை, 2 நிமிஷம் வித்தியாசம் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பலன் சொல்கிறதுக்கு பயன்படுமா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அவன் யோசனை பண்ணியான்னு வைங்க, சரிங்களா?
நான் சொல்கிறேன் என்னோட மெத்தட் மட்டும்தான் நிற்கும், மற்ற எந்த மெத்தடும் நிற்காது. இந்த மெத்தட் என்னோட மெத்தட் மட்டும் இல்லை, என்னைய மாதிரி ஒரு சிலர் இந்த சிந்தனையோடு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மதுரையை பொறுத்தவரையில் பாஸ்கரன் இருக்கிறாரு, இங்கே கோயம்புத்தூரில் வந்து வளர்ராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதே மதுரையில் வந்து இளங்கோவன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க எங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் தான். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி சென்னையில் இருந்து அவர் தான் இந்த சிந்தனையை முதலாக உலகத்துக்கே கொடுத்தவர். அது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். அவர் தான் என்ன சொல்லுவார், நீங்கள் இந்த சிந்தனையை மட்டும் வச்சுங்க, சில நிமிட வித்தியாசத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு பலன் சொல்கிறதுக்கு எந்த மெத்தட் பயன்படுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, மற்றது பூரா ஒதுக்கிட்டே போனால் இன்றைக்கி இருக்கிற ஜோதிட புத்தகங்களும் சரி, ஜோதிட எல்லாமே பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். கலைகள் தான் அது பூராமே, மீதி எல்லாமே நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நம்ம படிக்க வேண்டிய விஷயம்ன்றது ஒரு அவ்வளோதான், மீறி போனால் ஒரு 4 பக்கத்துக்குள்ளே ஜோதிடம் முடிஞ்சு போயிடும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ வந்து ஜோதிடம் வந்து சயின்ஸுங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க, ஸோ அறிவியல்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அறிவியல் உலகம் வந்து ஜோதிடத்தை வந்து நம்புதா இல்லை ஏற்றுக்கொள்ளுதா சார், உண்மையாக சொல்லணும்னா? அறிவியல் உலகத்தில் இப்போ நம்மளும் அறிவியல் உலகத்தில் இருக்கும், நம்மளை விட மேம்பட்டவங்க இருக்காங்க உண்மையிலேயே. சயின்டிஸ்ட்னு வச்சுங்களேன், இப்போ யூனிவர்சிட்டிக்கெலாம் போகிறோம், எல்லாத்தையும் நம்ம சொல்கிற பூரா கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிறேன், பிஹெச்டிக்கு வந்து விஜிலேட்டராக இருக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இடத்துல போகிறப்ப நமக்கு வந்து முழு மரியாதை கொடுப்பாங்க. அங்கே அடுத்த கேள்வி கேட்குறப்ப நீங்கள் வந்து பரிகாரம் சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க. பரிகாரம் நான் சொல்கிறது கிடையாது, நான் சொல்கிற பரிகாரம்ன்றது வேறு ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் சரியில்லைங்க, அது வரைக்கும் அமைதியாக இருங்க. அந்த அமைதியை தர்றதுக்காக ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றப்ப உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், அது ஒரு மன தத்துவம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் நீங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து ஒரு எந்திரம் தர்றேன், இல்லைன்னா கையில் ஒரு அதிர்ஷ்ட கல் ஒன்று போட்டுக்குங்க, இந்த மாதிரி சொல்கிறதுலாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு முன்னாடி தான் என்னை அங்கே ஒரு ஃபெக்குலிட்டியில் என்னை ஒரு ஆளை எடுத்தாங்க. நானும் திரும்ப அந்த சாமியை கும்பிட்டு இந்த சாமி சொன்னோம்னா நம்மளையும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த அறிவியல் உலகம் வந்து நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றதை முழுமையாக நம்புது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாருமே நம்புகிறோம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, சொல்லிடும். அது நம்ம ஜோதிடத்தில் வந்து இந்த இந்த சாமியை கும்பிட்டா உனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துரும்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பாவம் பொதுஜனம் வந்து தடுமாறுறான். ஏன்னா அவன் வந்து 1000 பிரச்சனையில் வர்றான். எப்படி ஒரு நோயாளி வந்து அவனுக்கு வைத்தியம் பார்த்து நோய் தீரம்னு நினைக்கிறானோ, அது மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்க வந்தவங்க எனக்கு இதை செஞ்சால் சரியாக போகும், அதை செஞ்சால் சரியாக போகும்னு நினச்சி வர்றான். ஆனால் அவன் உண்மையிலேயே எதை செய்யணுன்றதை எந்த ஜோசியரும் சொல்கிறதில்ல. அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல். இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க நம்புறாங்க. இப்போ அவங்க குழந்தைங்க மேலே இதை திணிக்கிறாங்கங்கும் போது அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க சார்? இப்போ அவங்க பசங்க இப்போ பெரியவங்களாயிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, கல்யாண ரீதியாகவும் சரி, இல்லை குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பசங்களுக்கு வந்து அது மேலே ஈடுபாடு இருக்கிறது இல்லை. இப்போ பேரண்ட்ஸ் பார்க்குறாங்கிறதுக்காக அவங்க வந்து அது வந்து முழு மனதாக வந்து ஏற்றுக்கணுமா, இல்லை அவங்க வந்து நம்பிக்கையோட தான் இருக்கணுமா? இதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? எந்த காலத்துலையும் ஜோதிடத்தை தொடாமல் எவனும் வந்து கடந்து போக முடியாது, சரிங்களா? எல்லாருமே நான் கூட தான் முதல் ஜோதிடத்தை நம்பாமல் இருந்தேன், சரிங்களா? ஆனால் அதை மேலே ஒரு இருக்கா, எப்படி இறைவன் இருக்கின்றாரா இருக்கலையான்னு ஒரு சந்தேகம் எந்த ஒரு மனுஷனுக்கு வருதோ அதேமாதிரி ஜோதிடம் உண்மையான்றது ஒரு சிந்தனை வரும். ஆனால் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த பதிலை தான் இப்போ நாங்கள் சொல்லி தந்துக்கிருக்கிறோம். கொஞ்சம் ஒடுக்கமாக அடக்கமாக இருந்தோம், இப்போ கொஞ்சம் வெளியே வந்த வேண்டிய காலத்தோட கட்டாயம் தான். கண்டிப்பாக வந்து எல்லாருமே நம்புகிற மாதிரி அதை நான் சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் ஜோதிடராக இருக்கணும், எல்லோரும் ஜோதிடரே வந்துட்டான ஜோதிடத்தோட பயன் வந்து முழுமையாக கிடச்சிரும், அது விரைவில் நடந்துடும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ ஒரு சிலர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோதிடம்னா பைத்தியம்னு மாதிரியே இருப்பாங்க. என்ன எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கான விஷயம் வந்து நெகட்டிவாக வருது, இப்போ உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க ரிலேட்டிவ் வந்து சொல்லுவாங்க, இந்த ஜோதிடரை போய் பாருங்கள், அந்த ஜோதிடர் போய் பாருங்கள், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்படி சொல்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சரியான முறையா சார்? அதாவது இந்த ஜோதிடர் நல்ல ஜோதிடர்னு அதுக்கு ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஜோசியர் நல்ல விஷயமா சொல்கிறானோ நீ வீட்டுக்கு போகிறக்குள்ள உனக்கு ஒரு நல்ல தகவல் வந்துடும், சரிங்களா? இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே நீ நினச்ச மாதிரி காரியம் நடந்துடும்னு சொல்கிற ஜோசியரை தான் நம்மளுடைய வாசகர்கள்
ஜாதகர்கள் வந்து நல்ல ஜோசியர்னு நம்புகிறாங்க. உண்மையை சொல்கிறவனை வந்து இவனுக்கு ஒன்றுமே தெரியலை, இவன் வாயில் விழுந்ததே எப்படி ஆகிப்போச்சுன்னெலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் தகுதியான ஜோதிடர்னு ஒருத்தரை நம்ம முடிவு பண்ணிக்கிறணும். அதுக்காக அவன் வந்து பிரபலியமாக டிவியில் வர்றவன் பூரா நல்ல ஜோசியர்லாம் நினச்சிடக்கூடாது. கூரை வீட்டில் உட்காந்துக்கிருப்பான், அவன் ஒரு 4 வார்த்தை சொல்லுவேன். அதில் நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவரை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம்ன்றதான் என்னோட கருத்து. நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸை போய் நிறைய தடவை பார்க்குறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஒரு ஜாதகர் வந்து இப்போ நானே இருக்கேன், என்னுடைய ஜாதகத்தை அதிகபட்சம் 2 தடவை இல்லாட்டினா 3 தடவை தான் பார்க்கணும் ஒரு வாழ்க்கையில். முதல் தடவை பார்க்குறப்ப அந்த 10th போகிறேன் பார்த்தீங்களா, போகிறப்ப அவன் எப்படி மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அதுக்கு பார்க்கணும். அதுக்கடுத்து திருமணத்துக்கு கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய சக்திக்கு மீறி அங்கிட்டு இங்கிட்டு கடைங்கப்பெல்லாம் வாங்கி போட்டு இந்த செஞ்சால் நான் ஜெயிச்சிருவேனான்றதுக்காக பார்க்கலாம். மற்றபடி எதுக்கு எடுத்தாலும் போய்கிட்டு நான் இந்த நாளைக்கு இந்த செய்யப்படுற இதுக்கு அதுக்கெல்லாம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக எதுக்கு எடுத்தாலும் நோட்டை ஜாத நோட்டை தூக்குனீங்க தான் கெட்டு போயிடுவேன். அவங்க வந்து அதை பார்க்கறதுக்கு பதிலாக ஒர்க் பண்ணால் இன்னும் நல்ல முன்னேற்றம். அதான் முதலே பார்த்து உனக்கு இவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்குது, என்ன வேணாலும் செய், இவ்வளோ நாளைக்கு உனக்கு சரியில்லையே, எதுவுமே செய்யாமல் உள்ளதை வச்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சிட்டேன்னா ஜெயிச்சிருவேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போது ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரம்பரிய ஜோதிட முறை, நவீன ஜோதிட முறை அப்படின்னு சொல்லி 2 இருக்குங்களா? இது 2த்துக்குமே என்ன வித்தியாசம் சார்? அதான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி இந்த பாரம்பரிய ஜோதிட முறையில் வந்து இந்த ராசி சக்கரம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்குற ஆளுங்க வந்து நவாம்ச சக்கரத்தை வச்சு பார்ப்பாங்க. இன்னும் மற்ற ஆளுங்க இந்த பேர் சொல்லுவாங்க, என்னது சசியாம்சம், சட்வர்க்கம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, சட்பலம், இந்த மாதிரி அஷ்டவர்க்கம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை வச்சு எப்படி பலன் சொல்கிறதுன்னு தெரியாது. இந்த வாசகர்கிட்ட பேசுகிறதுக்கு வேணால் பயன்படுமே தவிர அதை வச்சு நீங்கள் வந்து இந்த முதல் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்வின்ஸு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சரி இந்த நிமிஷத்துக்கு ஒரு ஜாதகம் போடுறீங்க, அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து பிறந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை சாஃப்ட்வேர்லேயே போடுங்க. 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தான் கட்டத்துலேருந்து எல்லாமே இருக்கும். பலாவலன் வர்ற மாதிரி சாஃப்ட்வேர் இருந்து போட்டு பார்த்தாலும் 2 பேத்துக்கு ஒன்றா தான் காமிக்கும் இல்லைங்களா? ஆனால் லைஃப்பை செக் பண்ணும்போது அப்படி வேறையாக இருக்கும். ஆக அந்த மாதிரி வித்தியாசமான அந்த 2 நிமிஷத்தில் பிறந்தவங்களுக்கு கூட வித்தியாசமான பலன் தர மாதிரி சாஃப்ட்வேர் இப்போ நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம். உலக அளவில் இதுதான் ஃபஸ்ட்டு. இதை வந்து நம்ம பிரபலியப்படுத்துன்றதுக்காக தான் இப்போ முயற்சி பண்ணிக்கிறோம். அது கடவுளோட அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப சிறப்பு சார். இப்போ ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து 12 வீடுகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ எந்த வீடு வந்து ரொம்ப முக்கியமான வீடு சார்? இந்த 12 வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 12 இருக்குது. 1ஆம் வீடுன்றது குணத்தை குறிக்கும், 2ஆம் வீடுன்றது பணத்தை குறிக்கும், 3ஆம் வீடு 4ஆம் வீடு மண்மனை வாகனம்லாம் என்னப்பா அதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் பெருசு கிடையாது. ஒரு ஜாதகத்தில் மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டியது 1ஆம் வீடு தான். 1ஆம் வீடுன்றது லக்னம், இந்த ஜாதகரோட குணத்தை குறிக்கும். இந்த ஜாதகர் வந்து நல்ல குணவானா முயற்சியாளனா என்ற இது பூரா அங்கே தான் இருக்கும். அந்த 1ஆம் வீடு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, அவனுக்கு ஒரு நல்ல நேரம் வர்றப்ப இன்னும் எல்லாரோடையும் அனுசரித்து அவன் மேம்பட்டு போயிடுவான். இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன், அவனால் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள முடியாது, சவளப்பிள்ளை மாதிரி போயிடுவான். இப்போ ஒரு பணக்காரனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு வந்து அந்த பணக்காரனுக்கு அவன் வந்து பிள்ளையாக பிறந்ததுனாலேயே அவன் வந்து நல்ல ஒரு ஏசி ரூமில் இருக்கலாம், நல்ல ஒரு ஹைடெக்கான ஒரு காலேஜில் ஸ்கூல்லாம் படிக்கலாம். ஆனால் அவன் வளர்ந்து வந்ததுக்கு பின்னாடி அவன் சொந்த காலில் நிற்கணுன்ற கட்டாயம் வர்றப்ப இந்த இவனுடைய குணம் இவனுடைய முயற்சிலாம் அவனுக்கு சுயகாலில் நிற்கிற அந்த தகுதி இல்லாட்டினா எல்லாமே கெட்டு போயிடும். அதனால தான் அந்த அவனுடைய தகுதியை நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து 1ஆம் இடம். அதனால தான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு, கேரக்டர் இஸ் டெஸ்டினின்னு சொல்லுவான். குணமே விதியாம். அந்த ஒருத்தனோட வாழ்க்கையை முடிவு பண்ணுறது வந்து அந்த குணம்தான், அந்த குணமே விதியாம்னு சொல்கிறது. அதனால் 1ஆம் வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா ஜாதகம் எடுத்திங்கன்னா ராசி மட்டும்தான் பார்த்து பலன்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து லக்னம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் போக போக என்ன நடக்குன்னே தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நல்ல கேள்வி. ஏன்னா இப்போ இந்த ஜோதிடம்ன்றதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30 வருஷம்தான் எனக்கு நல்லா அது தெரியுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லக்னம்ன்ற வார்த்தையை ஜனரஞ்சம் மக்களுக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு கேட்க எங்களுக்கே தெரிய. ஆமாம்.
அதுக்கு முன்னாடி வர ராசி மட்டும்தான். ஏன்னா ஜனரஞ்சகமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும். கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு கேட்பாங்க, அவ்வளோதான் கேட்பாங்க, அர்ச்சனையே பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னம்னு சொல்கிறோம், இன்னும் போக போக லக்னத்தில் டிகிரி முக்கியம் வரும். இப்போயே வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு போகிற வெறும் லக்னத்தை வச்சு சொல்ல மாட்டோம், லக்னத்தில் இத்தனாவது டிகிரி 10வது டிகிரி. அது மட்டும் இல்லை, 12 வீடுகளுக்கும் 1ஆம் வீடுன்னு ஒரு டிகிரி வரும், 2வது வீட்டுக்குன்னு ஒரு டிகிரி வரும், 3வது வீட்டுக்குன்னு ஒரு டிகிரி வரும். அந்த டிகிரியை ஏதாவது ஒரு கிரகம் வந்து இயக்கும், அதுதான் அந்தந்த வீட்டை இயக்கிற மாதிரி வரும். அதனால் இந்த இதுபுறம் பாமர மக்கள் புரிகிற மாதிரி சொல்கிறது வந்து இப்போ டிகிரி ஜோசியம்னு சொல்லிக்கிறலாம். அதுக்குள்ளே ஆழமான கருத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரகங்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது சார் ஒருத்தரோட லைஃப்பில்? கிரகங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆட்சி பண்ணுது? கிரகங்கள் தான் இந்த பூலோகத்தவே இயக்கிக்கிட்டு இருக்குது. இப்போ சூரியன் வந்து மையத்தில் இருக்கிறாரு, சூரிய குடும்பத்தில் இருக்கிற கிரகங்கள் பூராமே இந்த பூமியை சுற்றி வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக அது எல்லாமே சூரியன் தான் சுற்றி வருது. நம்ம பூமியில் இருந்து பார்க்கறதுனால சூரியன் உட்பட எல்லா கிரகமுமே உங்களுக்கு வந்து பூமியை சுற்றி வர்ற மாதிரி தெரியுது. இந்த கிரகங்கள் இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய மனிதர் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ ஒரு ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஜாதகன்னு இருக்கான்னா ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் இவன் வர்றான். அதனால் அவங்களுக்கு என்ன பலன்னு சொல்லலாம். அதே மாதிரி தாய் மாமனுக்கு கேட்பாங்க, சொல்லலாம், அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. ஆனால் இது பூரா என்னான்னு கண்டிப்பாக வந்து அம்மா அப்பாவுக்கு சொல்கிற பலனும் சரியாக இருக்கும். இதுலேயும் ஒரு முக்கியமான நுணுக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து 3 பையன் இருக்கான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து தலை பையன்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் பையன் அவன் ஜாதகம் அம்மாவுக்கு பேசும். அதே மாதிரி 3 பையங்களை கடைசி பையன் இருக்கேன் பார்த்தீங்களா, அவன் ஜாதகம் வந்து அப்பாவுக்கு பேசும். தாய்க்கு தலை பையன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அமைப்பு பிரகாரம்லாம் பார்க்கணும். அதே மாதிரி தாய் மாமே 6வது வீடு. ஆனால் இந்த பெண்கள் வந்து ஜாதகம் பார்க்க வர்றப்ப எல்லாத்துக்கும் கேட்பாங்க. குறிப்பாக வந்து அவங்க பையனுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ தாய் மாமனுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அவங்கள இதில் கேட்குறாங்க. இருந்தாலும் அந்த தாய்மாமி ஜாதகத்தவே வச்சு பலன் பார்க்கறதுன்றது நல்லது. ஒருத்தரோட லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். அவங்களோட ஜாதகம் வந்து அவங்களோட லைஃபுக்கான விஷயம் தான் அதில் பேசும். அப்படி இருக்கும்போது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இதில் வந்து பார்க்க முடியுமாங்கிறது வந்து எவ்வளோக்கு சரின்னு வந்து எனக்கு தெரியல. ஒரு தாய் இருக்கா, மகனுக்கு உடம்புக்கு முடியலை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். டாக்டர் வந்து அந்த பையனுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணுன்றாரு. இல்லை வேணாமுங்க, நான் அம்மா தான், எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க, நான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? இருக்காது. அது மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு பார்க்குறதுன்னு கரெக்டு. இப்போ தாய் மாமனுக்கு பார்க்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறதுல வந்து ஒரு 60% 70% சரியாக இருக்கும். ஆனால் அந்த தாய் மாமன் ஜாதகம் எப்படி இருக்குன்றது அவன் ஜாதகம், அந்த தாய் மாமன் ஜாதகத்தை பார்த்தா தானே தெரியும். அதில் இருக்கிற அந்த பெர்சன்டேஜை இந்த மாப்பிள்ளை ஜாதகம் வந்து கொஞ்சம் கூட்டி கொடுங்க அல்லது குறைச்சி தரும், அவ்வளவுதான். இப்போ ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து அவங்களோட வாழ்க்கை நிலையை வந்து மாறும் இல்லைங்களா? ஸோ ஜாதகத்தில் வந்து அதெல்லாம் கணிக்க முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். அதெல்லாம் மாறுமா? அது அவனுடைய ஜாதகத்தில் தெரியும். இப்போ ஒரு பையன் ஜாதகத்தை பார்க்குறான், அருமையான பிள்ளை உனக்கு அமையுமையா, அந்த பிள்ளை வழியில் வந்து உனக்கு நான் நல்ல சப்போர்ட்லாம் கிடைக்கும்லாம் சொல்கிறான். அது பிறகுலாம் நடக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணு ஜாதகத்தை பார்க்குறோம், உனக்கு அடங்கி இருக்கிற பையனாகவே அமைவான், அதுக்காக அவனை போட்டு ரொம்ப கசக்கி சித்திரவதைப்படுத்துறாதெல்லாம் சொல்லி அனுப்புவோம். அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் தெரிஞ்சு போயிடும். சிலது பார்த்தீங்கன்னா இங்கே பிறந்த வீட்டில் வந்து நல்லா இருப்பாங்க, திருமணத்துக்கு முன்னாடி போகிற இடத்துல ரொம்ப சிரமப்படுற மாதிரிலாம் இருக்கும். அதே ரிவர்ஸாகவும் நடக்கும். அதை வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம். அதாவது அவங்க அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நாங்கள் அட்வைஸ் பண்ணிடுவோம். அந்த பிள்ளையவே கூப்பிட்டு வர சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் சொன்னால் சரியாக இருக்காது, நீங்கள் கூட்டு கூட வாங்க, இல்லைன்னா என்கிட்ட ஃபோன்லேயாவது பேச சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைய ஒரு பயமுறுத்தி விட்டுருவோம். அது மாதிரி எவ்வளவோ பேர் செஞ்சுருக்குறோம். இன்றைக்கு வரைக்கும் அவங்க இப்போ பிறந்த குழந்தைய எல்லாமே அந்த லிங்கில் இருப்பாங்க. அதனால் இந்த ஜோதிடர்ன்றது சாதாரண வேலையெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய பொறுப்பு. ஏதோ இப்போ பஞ்சத்துக்கு இப்போ செய்கிற தொழில் ஜோதிடம் கிடையாது, அதுக்கு வேறு தொழில் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ ஜோதிடத்தில் வந்து காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படின்னா என்ன சார்? அருமையான கேள்வி. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஜோதிடர் பார்த்தீங்கன்னா என்ன லக்னம்னு கேட்பாங்க, கேட்ட உடனே அவருக்கு ஒரு பலன் சொல்லிடுவாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலபுருஷன் தத்துவம்ன்றது மேசத்தை லக்னத்தை வச்சுக்கிறது. இப்போ அந்த மேசத்தில் நம்ம முதல் சொன்னேன், 1ஆம் வீட்டிலேருந்து குணத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 2ஆம் வீட்டிலேருந்து பணத்தை தெரிஞ்சுக்கலாம்.
அதாவது மேச ராசியில் எந்த வீடு வந்தாலும் சரி, சரிங்களா, அந்த அமைப்பில் அவனுடைய குணம் அமையும் ஒன்று சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கடக லக்னம். கடக லக்னம்னு வர்றப்ப மேசம் வந்து 10ஆம் வீடாக வரும் இல்லைங்களா? அப்போ இந்த 10ஆம் வீடு சார்ந்த குணம் தான் அவனுக்கு இருக்கும். 10ஆம் வீட்டுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பவர் பவர் பவர், கௌரவம், பதவினே அவன் சிந்தனை இருக்கும். இந்த கடக லக்னத்தில் இருக்கிற பூராம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரே நோக்கம் என்னது, நான் அந்த பதவிக்கு வரணும், அந்த பதவிக்கு வரணும், என்னை 4 பேர் மதிக்கணும், அதுலேயே இருப்பேன். இதே இது உங்களுக்கு வந்து 1 2 நமக்கு இங்கே மிதுன லக்னமாக இருக்குன்னு வைங்களேன், 2ஆம் வீடு வந்து ரிஷபமாக வரும். அவனோட சிந்தனை பூரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பணம் பணம், எதை பார்த்தாலும் பண கண்ணோட்டத்திலே பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுதான் காலபுருஷத்தோட சுருக்கமாக இருக்கிறது. இது சார்ந்து நான் புக்குகள் எழுதியிருக்கேன், தனிப்பட்ட இதெல்லாம் போட்டிருக்கேன். வாய்ப்பு கிடைச்சங்க அது சார்ந்து மட்டுமே நம்ம பேசலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சாங்கமெல்லாம் நிறையா பார்க்குறாங்க இல்லைங்களா? ஸோ பஞ்சாங்கம்னா என்ன? இப்போ பஞ்சாங்கத்திலே வந்து திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு இல்லைங்களா? நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, எதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? இதை வந்து இப்போ எளிமையாக வந்து மக்கள் வந்து படித்து சுபகாரியங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. ஏன்னா இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி பயிற்சி வரப்போகுதுன்னு சொல்கிறோம். இதே இது வாக்கிய பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 2026 கடைசியில் 1 வருஷ வித்தியாசம் வருது, நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஜாதகர்கள் வாசகர்கள்லாம் கேட்குறாங்க. இதில் நம்ம எந்த பஞ்சாங்கத்தை, திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறதா வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்? அடுத்த கேள்வி ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாங்கத்தோட நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை நமக்கு வந்து சரியாக சொல்லணும். அந்த பஞ்சாங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் தான். இந்த பஞ்சாங்கம் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து வந்தது தான். வாக்கிய பஞ்சாங்கத்தை மேம்படுத்திக்கிட்டே போகிறோம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன சார்? வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக்கு கூட நோட்ஸ். இப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு சிலபஸ், ஒரு புக்கு இருக்கும் இல்லையா, ஸ்டாண்டர்டான புக்கு, அதில் சுருக்கமாக ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். சரிங்களா? இந்த இதை மேம்படுத்தி போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் புக்கு. ஒரிஜினல் புக்கு படிக்கிறவன்ட்டு அக்யூரசி கிடைக்குமா, இந்த நோட்ஸை படிக்கிறவன்ட்டு அக்யூரசி இருக்குமா? அது மாதிரி தான். அதனால தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தவிர்த்துட்டு வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். என்ன மேம்படுத்தியே வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம் தான் அதுக்கு மேம்படுத்தாமல் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஏன் அவங்க மேம்படுத்தாமல் இருக்கிறாங்கன்னா, அது மேம்படுத்தி திருக்கணிதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது. மெயினாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் மட்டும்தான் இருக்குது. வேறு இந்திய அளவில் வேறு யாருமே இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறது இல்லை. கோயிலில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சார்? ஏன்னா அது என்னன்னா, அவங்க அப்பா பயன்படுத்தினாரா, அவங்க தாத்தியம் பயன்படுத்தினாரா, அதனால இதை மாற்ற மாட்டாங்களாம். சரிங்களா? இதை ஈஸியாக ஒரு சின்ன ஒரு ஆர்டரில் இந்த கவர்மெண்ட் அதை மாற்றிட முடியும். ஒரு ஆர்டர் இனிமேல் நாளைக்கு இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் பயன்படுத்தணும், அதுதான் உங்களுக்கு வந்து அறிவியல் பூர்வமானது. வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது கணிதத்துக்கு சரியாக வராது, அதனால் ஃபாலோ பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுச்சுன்னு வைங்க. ஏன்னா ஆரம்பத்திலாம் உங்களுக்கு திருப்பதிலாம் உங்களுக்கு வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணிக்கிருந்தாங்க, நேருக்கு ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களாம் இப்போ வந்து திருக்கணிதத்துக்கு மாறிட்டாங்க. அது மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் மாறிட்டா இவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பயனாக இருக்கும். அவங்க மாற்றுறாங்களோ இல்லையோ, கவர்மெண்ட்டு மாற்றுதோ இல்லையோ, நம்ம ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு இன்றைக்கி மதிப்பு 175 ரூபாய் நம்ம தான் போட்டிருக்கு. இன்னும் பிளைனாக சொல்கிறது தான், நமக்கு மொபைல்லே ஆப் இருக்குது, அதிலே பார்த்துக்கிட்டு இன்றைக்கி என்ன நட்சத்திரம் எத்தனை மணிக்கு முடியுதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இன்றைக்கி இருக்கிற ஆப் எல்லாமே வந்து திருக்கணித ஆப்பு தான், மொபைலில் வர்றது பூராமே. அதை வச்சுக்கிட்டு இந்த திதி இத்தனை மணி நிமிஷத்துக்கு வரைக்கும் இருக்குது, நட்சத்திரக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் அழகாக நீங்கள் போய் சாமியை கும்பிட்டு வந்துக்குங்க. அது நமக்கு பலன் தரும். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ராகு காலம், யமகண்ட காலம், குளிகை காலம்னு சொல்லி நிறைய டைமிங்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறது சார்? இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா வந்து இந்த டைம்லலாம் வந்து நல்ல காரியங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. குளிகையில் வேணால் நல்ல காரியங்கள் பண்ணுறதா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த ராகு கால, யமகண்ட கால இதுலையெல்லாம் வந்து நல்ல காரியங்கள் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து தெய்வ வழிபாடுகள் பண்ணுறதா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராகு காலத்தில் வந்து துர்கையம்மன் வழிபாடு பண்ணுவாங்க ஒரு சிலர், இதெல்லாம் வந்து நான் கேள்விப்படுறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது குளிகையில் வந்து கெட்ட காரியம் தான் செய்ய மாட்டாங்க.
அதான் நல்ல விஷயங்கள் பண்ண தொடர்ந்து நடக்கும். இப்போ ஒரு பத்திரம் பதிகிறதுனா குளிகையில் பதியலாம், ஒரு உறவுகளை பார்க்க போகிறோம் குளிகை காலத்தில் போகலாம். நல்லது தான், கெட்டது தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி ராகு காலம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபடுற மாதிரி நல்ல விஷயங்கள், அது பூராமே நல்லது தான். இந்த இடத்துல ஏற்கனவே இந்த டைம்னா என்ன சார், ராகு காலம் யமகண்ட காலம் இதெல்லாம் என்ன சார்? அதாவது இதுக்கு வந்து இந்த கௌரி பஞ்சாங்கம் நம்ம காலண்டரில் பூரா போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையின் காலைன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம்னு போட்டிருப்பாங்க. அந்த உத்தியோகம்ன்ற எங்கெங்கெல்லாம் அந்த கௌரி பஞ்சாங்கத்தில் உத்தியோகம் இருக்கோ அது பூரா சூரியனை குறிக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்து அந்த அமிர்தம்னு போட்டிருக்கோம். அமிர்தம்னா சந்திரனை குறிக்கும். அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 வந்து உத்தியோகம்னு போட்டிருந்தா அது வந்து சூரியனுக்குரிய காலம். அமிர்தம்னு போட்டிருந்தா அது வந்து சந்திரனுக்குரிய காலம். அதற்கடுத்து ரோகம்னு போட்டிருக்கோம். ரோகம்னா செவ்வாய்க்குரிய காலம். ஏன்னா இந்த செவ்வாய் நான் தான் தகராறு பண்ணிக்கிருப்பேன், இல்லை நான் சண்டை சச்சரவு பண்ணிக்கிருப்பேன், அதனால் அவனுக்கு ரோகம்னு கூட காயங்கள் ஏற்பட்டுறோம்ன்றதுக்காக சொல்கிறது நெகட்டிவ் கான்செப்டை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் நல்லா இருக்கிறாருன்னு வைங்களேன், அது வந்து வீரத்தை குறிக்கும் இல்லைங்களா? அப்போ நாங்கள் வந்து இந்த அவன் ஜாதகத்தை பார்த்து அவனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவனை அந்த கௌரி பஞ்சாங்கத்தில் அந்த ரோகம்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போய் காரியத்தை செய்யலான்னு சொல்லுவேன், ஜெயிப்பான். அது சூட்சுமமான விஷயம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த கௌரி பஞ்சாங்கத்தில் லாபம்னு போட்டிருக்கோ அது பூரா உங்களுக்கு வந்து புதனை குறிக்கும். அதுக்கடுத்து எங்கெங்கெல்லாம் தனம்னு போட்டிருக்கோ அது வந்து குருவை குறிக்கும். அதுக்கடுத்து சுகம்னு போட்டிருக்கோம். இந்த சுகம்ன்றது சுக்கிரனை குறிக்கும். அடுத்து சோரம்னு போட்டிருக்கோம். இந்த சோரம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சோரம் போகிறதுன்னு சொல்லுவாங்க, சனியை குறிக்கும். அடுத்து எங்கெங்கெல்லாம் ராகு விஷம்னு போட்டிருக்கோம். அந்த விஷம்ன்றது ராகு காலத்தை குறிக்கும். இந்த விஷம்னு எங்கே போட்டிருக்கோ அதை போய் அப்படியே நீங்கள் போய் அந்த அடுத்த இன்னொரு காலம் ராகு காலம் யமகண்டம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 அங்கே வந்து விஷம்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. சிலர் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா இந்த கௌரி பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்திக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓரை அதையும் பயன்படுத்த ரெண்டையும் போட்டு குழப்புவாங்க. அந்த மாதிரி குழப்பக்கூடாது. ஒன்று பார்த்தா ஓரை சக்கரத்தை ஓரை மட்டும் பார்க்கணும், அப்படி இல்லாட்டினா கௌரி பஞ்சாங்கத்தை மட்டும் பார்க்கணும். இதில் எதை ஃபாலோ பண்ணுறது கரெக்ட் இல்லையா? ஓரையை பார்க்குறது பெட்டரா இல்லை கௌரி பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறது பெட்டர்னா கௌரி பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ நிறைய முகூர்த்தங்கள்லாம் இருக்குல்ல, ஆமாம், முகூர்த்தங்களை பற்றி ஏதாச்சும் விஷயம் சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய முகூர்த்தங்கள் வந்து இப்போ கல்யாணத்துக்கு தான் வந்து முகூர்த்தம் குறித்து கொடுக்குறது நம்ம கேள்விப்படுறோம். இப்போ நிறைய வழிபாடுகளுக்கும் முகூர்த்தம் யூஸ் பண்ணுறாங்க, பிரம்ம முகூர்த்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா? அதாவது பிரம்ம முகூர்த்தம்ன்றது தோஷமற்றது. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 3 to 4 சொல்லுவாங்க. ஏன் அந்த டயத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம லக்னம் கணிச்சு பார்க்குறோன்னு வைங்க, அப்போ வந்து அந்த லக்னத்திலே சூரியன் இருப்பார். லக்னத்தில் சூரியன் இருப்பார். இப்போ இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஜாதகம் கணிச்சு பார்த்து அதிகாலை 3 to 4 ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி கற்பனை பண்ணி கணிச்சு பார்த்தோம்னா அந்த லக்னத்திலேயே சூரியன் இருப்பார். அப்போ சூரியன் தானே இருக்கிற தோஷத்தை பூரா நீக்கிறவர், எப்படி இருளை பூரா சூரியன் தானே நீக்கிறாரு. அது மாதிரி அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு தோஷம் இல்லாத காலம்னு அவங்க நினச்சிக்கிட்டு அந்த டயத்தை எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போது இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து நிறைய சாபங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து நல்ல விஷயங்களே நடக்க மாட்டேங்குது, அசுபமாகவே இருக்குது, பணம் தங்க மாட்டேங்குது, தங்க நகைகள் வந்து தங்க மாட்டேங்குது, இப்போ வாங்கினா அடகு வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் போது வந்து இப்போ ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஜாதகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையா சார்? அதாவது அவங்க ஜாதகத்தை பார்க்குறப்ப இப்போ நடந்துக்கிற காலம் வந்து நல்ல காலமா இல்லை பாதிப்பு தர்ற காலமானு கண்டுபிடிச்சிடலாம். குறிப்பாக வந்து இந்த மாங்கல்ய சாபம் இது பூரா நம்ம ஆளுக்கு பில்டப் பண்ணிக்கிறது. ஓகே, இதெல்லாம் உண்மை கிடையாதா? அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனால் பாமர மக்களுக்கு வந்து அப்படி சொன்னாதான் மனசுக்குள்ளே போய் தங்குது. உடனே அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். அப்போ அதுக்கு என்ன சாமி செய்யறதுன்னு கேட்பேன். வாடா அந்த காலகட்டத்திலேருந்தே இருக்கு இல்லைங்களா சார்? இது புதுசாக ஒன்று திணிக்கிறதெல்லாம் கிடையாது. அதைத்தான் சொல்கிறேன். என்னைக்கு ஜோதிடம்னு ஜாதகர்னு வந்தானா அப்போ இருந்தே உண்டு. இதை சொல்லாட்டினா இவனுக்கு ஜோசியமே தெரியலன்றுவாங்க. அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கலான வார்த்தையை பயன்படுத்த சர்ப்பதோஷம்னு சொல்லணும், மாங்கல்ய தோஷம்னு சொல்லணும். அதெல்லாம் சொன்னால் தான் அவங்க ஏற்றுக்குருவாங்க. அதுக்கு அடுத்து இதை பூரா நான் உனக்கு சரி பண்ணி தர்றேன், இதுக்கு எனக்கு இவ்வளோ கொடுன்னு கேட்குறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஜோசியம் வந்து வீக் ஆகி போயிடுது.
உனக்கு இவ்வளோ நாளைக்கு சரியில்லாமல் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாளைக்கு உங்கள் வீட்டில் பணம் தங்காது, இல்லைன்னா வயசுக்கு வந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமாக இருக்காது, அது பூராமே அந்த ஜாதகத்திலே தெரியும். அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டாவே சரி. சொல்கிற 2-3 வருஷம் கழிச்சு தான் பாப்பாவுக்கு மேரேஜ் நடக்கும்னா அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஆனால் இருக்க மாட்டுறாங்க, அதுதான் கஷ்டம். அது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். இப்போ இந்த தோஷங்கள், இது சாபங்கள் மாதிரியே தோஷங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பித்ரு தோஷம் அந்த மாதிரி. ஆமாம். ஸோ இந்த தோஷங்களும் வந்து உண்மை கிடையாதா? அதாவது அந்த ஜாதகத்தில் வந்து ராகு கேது இந்த 2 பேர் கெடுதல் செய்யணும் இருந்தால் அது வந்து பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராகு கேது பார்த்தா பித்ருக்களை குறிக்கிற கிரகங்கள். அதனால ராகு கேது கெடுதல் செய்யறதா பித்ரு தோஷம். ஏன்னா இவனுக்கு பாமர மக்களுக்கு இப்போ தானே தெரியுது ராகு கேதுலாம், பழைய ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. செவ்வாய் தோஷம் அதெல்லாம் பெரிய அந்த பேருக்கு பார்த்தா இதை சொல்லிடுவேன். இதெல்லாம் வந்து கிரகங்களோட சம்பந்தம். கிரகங்களுக்கு வார்த்தை இவங்க வந்து டெக்னிக்கலான வேற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஆனால் அது பயமுறுத்துற மாதிரி இருக்கும். சத்ரு ஜதுனா இதை விட கொள்ள கந்தரவளம்லாம் இருக்கும். ஏதோ போன பிறவியில் வந்து நீ வந்து ஒரு நாட்டுக்கு சேனாதிபதியாக இருந்த, அப்படி இருக்கிறப்ப அரசர் வந்து வேட்டைக்கு போனார், அவருக்கு நீ மெய்காப்பாடான போன இடத்துல ஒரு பெண்ணோட தப்பாகி போச்சு, அந்த பிள்ளையோட சாபம் உனக்கு தொத்துக்கிருச்சுன்னா கதை கதையாக சொல்லிக்கிருப்பான். ஆமாம், இந்த கர்மான்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, வேறு ஒன்றும் இல்லைங்க, சமஸ்கிருத வார்த்தை. கர்மான்றது சமஸ்கிருத வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா செயல்னு அர்த்தம், காரியம். அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் பாருங்க, அதுக்கான வார்த்தை தானே தவிர இவன் உடனே அதை வந்து பூர்வீகத்தில் செஞ்ச எல்லா கர்மத்தையும் கூட பிடிச்சி இழுத்துக்கிருக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய வந்து இந்த நாடி ஜோதிடத்துல எல்லாம் வந்து சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம், இந்த முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம் இதெல்லாம் வந்து கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து உண்மையா சார்? அது இன்னும் இந்த விஞ்ஞானம் வந்து ஏற்றுக்கரல. அப்படி சொன்னோடனே இப்போ தான் ஒவ்வொன்றா விஞ்ஞானம் ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிருன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்கு போக தேவையில்லை. இன்றைக்கி என் காரியம், நான் ஜெயிப்பேனா தோப்பேனா, ஜெயிப்பேனா எப்போ தோப்பேன், எப்போ ஜெயிப்பேன், அதை மட்டும் சொன்னால் போதும். பரிகாரம் அப்படி இருக்குன்னா ஒரு இருக்கிற பரிகார ஆளுக பூரா ஒன்று சேர்ந்து சொல்லட்டும், இவருக்கு இவ்வளவு இந்த பரிகாரம் செய்வோம், இவ்வளவு நாள் தீர்வு யாராவது அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா? நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அது பிரகாரம் செய்கிறோம், அதுக்கு மேலே பகவான் விட்டதான்னு சொல்லிடுவான். இப்போ ஒரு பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு வர்றேன், அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச என்னத்தோ நல்லதை செய்வான், ஏதான சாஸ்திரத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிடுவான், நம்மளும் சரி கேட்குறோம். ஆனால் அது அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு வைங்க, நம்ம சொன்னதை பகவான் ஏற்றுக்கிட்டாரு, அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்னுவேன். சப்போஸ் நெகட்டிவ் ஆகி போச்சுன்னு வைங்க, நம்ம என்ன செய்கிறது? பகவான் மேலே பாரத்தை போட்டு தான் செஞ்சோம், பகவானே கேட்கல, நம்ம என்ன செய்ய முடியும்? அது தப்பிச்சுட்டு போயிடுவான். ஆனால் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பாவம் அந்த தம்பதிகள் தான். இப்போ பரிகாரங்கிறது அவங்களோட மன ஆறுதலுக்காக செய்கிறது தானே தவிர அது ஒன்றும் கம்ப்ளீட்டாக எப்படி இந்த சுவிட்சை போட்டோன்னே லைட் எரியுதுன்ற மாதிரிலாம் விஷயம் இங்கே கிடையாது. ரொம்ப சிறப்பு சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இந்த கோத்திரம், குல கோத்திரம் இதெல்லாம் வந்து தெரியறதில்ல. இதெல்லாம் வந்து எவ்வளோ முக்கியம் சார் ஒருத்தருக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி உங்களுக்கு ரத்தத்தில் எத்தனையோ வகைகள் இருக்குது பாருங்களா, பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், அந்த மாதிரி பல வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த கோத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுக்கு ரொம்ப மெயினாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காகத்தான். மற்ற எங்கேயும் அதிகமாக கேட்க மாட்டாங்க, ஒரு கோயிலில் வேணால் கேட்கலாம். இது எதுக்கு ரொம்ப பயன்படுத்தணும்னா சரியான குழந்தைகள் பிறக்கிறதுக்காக இது அந்த காலத்தில் வச்சுருக்காங்கன்றது என்னோட கருத்து. இப்போ ஈராக்குலேயோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளி பூரா உலக அளவில் இன்றைக்கி இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா உலக அளவில் பெரிய அறிவாளி பூரா அந்த நாட்டுக்காரியம் தானா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கரெக்டாக வந்து அந்த ஒரு இது வச்சுருக்கிறானா, அந்த குலங்கோத்திரம்ன்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு கோடு ஒன்று வச்சுருக்கான், அந்த பிரகாரம் தான் அவன் வந்து திருமணம் பண்ணிக்கிடுவானா. ஆனால் நம்ம எப்போ எந்த 5000 வருஷமாக அதுதான் செஞ்சுக்கிருக்கிறோம். அதனால் இந்த குலங்கோத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம உடம்புல இருக்கக்கூட ரத்தத்தில் இருக்கிற மூலக்கருகளோடு சம்மந்தப்பட்டது. அதை கண்டிப்பாக பார்த்து தான் செய்யணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களோ நம்பலையோ, நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியும், நம்ம தாத்தையும் பாட்டி இல்லைன்னா உறவுகளுக்குள்ளே கேட்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதை எப்படி நம்ம வீட்டு பத்திரம்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் கூட எழுதி வச்சிடுறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி குலதெய்வம் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அது பூரா இந்த வருஷத்துக்கு ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுன்றதெல்லாம் ரொம்ப மனோதத்துவ ரீதியான எல்லாத்தையும். ஏன்னா இப்போ வந்து தனி குடித்தனம்ன்றது ஆகிப்போச்சு.
வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒரு பொது இடத்துல இருக்கிற அந்த தலைக்கட்டுன்னு சொல்லுவேன். அவங்க பூரா ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கிறப்ப அந்த உறவுகள் வந்து பலப்படும். அது மனோ ரீதியாக ரொம்ப நமக்கு பல தாக்கங்களை செய்யும். இப்போ குலதெய்வம் வந்து தெரியாதவங்கலாம் வந்து என்ன பண்றது சார்? இப்போ பேரண்ட்ஸ் வந்து இல்லாதவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உறவினர்கள் பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே இருக்காது. இப்போ அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிட முறையில் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதில் கூட 1-2 பிழை வந்துடலாம். ஏன்னா அந்த ஜோதிடனோட தகுதியை பொறுத்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதை விட எளிமையான வழி, நீங்கள் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் எடுத்துங்க. 30 முக்கோடி தேவர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இது பூரா கடைசியில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு போனால் கடைசியில் எங்கே போய் முடியும்னா சூரியனில் போய் முடியும். ஆதி தெய்வம் இல்லைங்களா? சூரியன், அதுக்கடுத்து சந்திரன். இருக்கிற குலம் பூராமே இந்த 2 குலம் தான் இருக்குது, சூரியன் சந்திரன். அப்போ நம்ம இந்த 2 பேரும் நம்ம கண்ணுக்கு தெரிகிறவங்க, டெய்லி நம்ம கண்ணில் பார்க்க முடியும். டெய்லி அவங்கள வந்து காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சூரியன் உதயமாகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டாலும் சரி, இது போதும். நம்ம அங்கே கோயிலுக்கு போய் அவருக்கு வந்து தேங்காய் வாழைப்பழம் கொடுத்துட்டான்னா அவர் நம்மளை காப்பாற்றுவாருலாம் இல்லை. நம்ம அவரை நினச்சாவே போதும், நம்ம முன்னாடி அவர் வந்து பிரசன்னமாயிடுவார். அந்த நம்பிக்கை வரணும், அதை அனுபவிச்சா தான் தெரியும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது கருவிலே வந்து ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நோய் வாய்ப்பட்டு இறக்குறாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இறக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து தடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். அதான ஒரு ஜோதிடத்தோட மிகப்பெரிய ஒரு விஷயமே. வேறு எதுலேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்கிறது ஜோதிடத்தில் தான். இப்போ மருத்துவத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையோட அமைப்பு இவ்வளவுதான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஜோதிடத்தில் அதை அழகாக சொல்லிடலாம், சரிங்களா? ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற தகுதியான ஜோதிடர் வேணுமே இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அடுத்து என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லலாம். எத்தனை குழந்தைகள் பிறக்கும், எத்தனை குழந்தை, இப்போ 10 குழந்தைன்னு சொல்கிறோம், யார் ரெடியாக இருக்கா இல்லையா? இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிட்டே இருக்கிற நிலையில வந்து அப்போ எல்லாம் கணிச்சாங்க. இப்போ வந்து லைஃப் சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும் போது வந்து அதெல்லாம் கணிக்க முடியல. அதுதான் இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2ன்றது ஓகே. இந்த 2ல் மொதல் குழந்தை என்னன்றதை நான் கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க. அடுத்து அந்த மொதல் குழந்தை பிறந்த உடனே அதுக்கு அடுத்த குழந்தை எங்களுக்கு வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்பாங்க. அது வந்து அதிகமாக சொல்கிறோம், கண்டிப்பாக 100க்கு 100ன்னு கூட சொல்லலாம். ஏதோ ஒரு ரேர் கேர்ஸாக 1-2 தப்பிடும், அழகாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது சொல்கிறது மட்டும் இல்லை, நான் ஜாதகம் போட்டு தரல, பிரிண்டடாகவே வரும். அடுத்த குழந்தை பெண் குழந்தையாக தான் இருக்கும்னு வரும். அந்த அளவுக்குலாம் ஜோதிடத்தை நல்லபடியாக கொண்டு போயிட்டு. அந்த மாதிரி நடக்குதா சார்? இப்போ கணிக்கிற மாதிரியே நடக்குதா? நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் கிரகங்களோட சேர்க்கையை வச்சு தான் சொல்கிறோம். ஆமாம் ஆமாம், கிரக நிலைகள் தான். கிரக நிலைகள், அந்த பாவ நிலைகள், இதை வச்சு தான் சொல்கிறோம். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்டு, மென்டலி டிசேபிள்டு இப்படியெல்லாம் பிறக்கிறாங்க, ஆட்டிசம் சில்ட்ரன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிறக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து தடுக்க முடியாதா சார் ஜோதிடத்தில்? பார்க்குறோம், ஜாதகத்தை பார்க்குறோம். இது அருமையான கேள்வி. குழந்தை இல்லைன்னு வர்றாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரிலாம் போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த போகிறது நல்லதா இல்லை இயல்பாகவே கிடச்சிருமா? பிறக்கிற குழந்தை வந்து தரமான ஒரு குழந்தைய எல்லாமே ஜோதிடத்தை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒரு அம்மானா கல்யாணமாகி 4-5 வருஷம் ஆகிப்போச்சு, இந்த மாதிரி அடுத்து இதுக்கு ஐவிஎஃப்க்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. வேணாமே ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து தகுதியான குழந்தை கிடைக்கும்னு சொல்லிடுறோம். அதே மாதிரிலாம் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போது குழந்தைங்க இயற்கையாகவே இருந்துச்சுனாலுமே வந்து அதெல்லாம் அபார்ட் பண்ணுற நிலைமையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சரியா சார்? மிக 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 தவறு. அது குழந்தைன்னு இருக்குவாருங்க, அது எவ்வளோக்கு அளவு சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளோக்கு அளவு கொடுத்து வச்சுருக்கணும். அது வந்து மிகப்பெரிய பாவம் அது கிடைக்கிறது. ஏன்னா இப்போ எவ்வளவோ பேர் வந்து குழந்தைய கிடைக்காம என்னென்னமோ பாடுபடுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பேபி இஸ் த பெஸ்ட் பேபின்னு சொல்லுவோம். அதனால் அது கொஞ்சம் கூட இது பண்ணிடக்கூடாது. அது உடம்பு இந்த பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி தரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைன்ற போகிறப்ப இன்றைக்கி இருக்கிற பையன்கள்லேயும் சரி பெண்கள்லேயும் சரி அதிகபட்சம் எல்லாருமே அந்த குழந்தை பாக்கியத்துக்கான தகுதி இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுன்னு பெஸ்ட்டு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில சமுதாயத்தில் வந்து இது சாந்தி பூத்தம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டேட்லாம் தள்ளி போடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணோட உடம்பை வந்து க்ளீன் பண்ணுறது, குடல்லேருந்து எல்லாத்தையுமே கருப்பு பையிலேருந்து எல்லாத்தையுமே அதுக்கு தகுந்த அந்த நாட்டு மருந்து அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கும் தெரியும். அதை தெரியும் போது இந்த பெண்ணை வந்து ஃபிட் ஆக்கிடுவாங்க. ஏன்னா பெண்ணுன்னு வந்து நிலம்
இல்லைங்களா? இந்த நிலம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவன் பையன்றது வந்து விதை, அவன் விதை கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருந்தால் கூட இந்த நிலம் நல்லா இருக்கும் பட்சத்தில் சரியாயிரும். நான் என்ன சொல்ல, 2 பேருமே கொஞ்சம் உடம்பு சரி பண்ணிக்கிட்டு குழந்தை பிறக்கிறப்ப அது ஜாதகத்துலேயும் பார்க்குறப்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறப்ப கண்டிப்பாக நல்லா குழந்தை கிடைக்கும். இன்றைக்கி சொல்கிற மாதிரி இந்த உடல் ஊனமாக பிறக்கிறது, அதை விட கூட இந்த ஆர்டிசம் இருக்குது பார்த்தே பாவம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேயே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. சின்ன வயசுலாம் ஒன்றும் தெரியாது, ஒரு 5 வயசு 7 வயசு வரைக்கும்லாம் தெரியாது. ஒரு பையெல்லாம் 14 வயசு 15 வயசில் தவறுனேன். அந்த அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம் தான் நினைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம ஜோசியத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாக, இப்போது ஒர்க்கில் வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. இப்போது ஜாபுக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஆனால் அதுக்கேற்ற சம்பளம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. டைம் பார்க்காம உழைப்பாங்க, ஆனாலுமே அதுக்கேற்ற சேலரி கிடைக்காது, பதவி உயர்வு அது வந்து கிடைக்காது. இப்போது அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் அப்படி தான், கீழ் மட்டத்திலே இருப்பாங்க, மேல் மட்டத்துக்கு வந்து போகவே மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக ஏதாச்சும் தீர்வு கிடைக்குமா சார்? அதான் அவர் ஜாதகத்தை பார்க்குறோம், அவர் ஜாதகத்தில் வந்து இதுதான் இவனோட லிமிட்டேஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? அந்த லிமிட்டேஷன் அவர் உணர்ந்துட்டார்னு வைங்க, அதை வச்சு அப்படியே இருந்துக்கிற வேண்டியதான். இதை நான் மாற்றி காமிக்கிறேன்றப்ப அவர் கட்ட நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், முன்னாடி 10 பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாருமே கையை காமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், சாமி சாமின்னு கேட்குறான், எல்லாரும் காசு போட்டுறாங்கல்ல. யாரோ ஒருத்தர் எவனுக்கு அந்த பைசா அவ்வளோன்னு இருக்கோ அவனுக்கு தான் கிடைக்கிது. அதே மாதிரி அவன் எப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கிறானோ அதே மாதிரி நம்ம உழைப்புன்றது தவிர்க்க முடியாது, நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. யாருக்கு நல்ல நேரம் வருதோ அது வந்து கண்டிப்பாக அவனை ஏற்றி விட்டுரும், வளர்ச்சியை கொடுத்துரும். ஆனால் இப்போ வர்ற ஆள் பூரா என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே அபரித நம்பிக்கை, நமக்கு அடுத்த வருஷம் சரியாயிரும், இந்த வருஷம் சரியாகி போயிடும். இந்த போலி ஜோசியர் இருக்கேன் பார்த்தீங்களா, இவங்க பேச்சை கேட்டு கெட்டு போனவங்க கொள்ள பேர் இருக்கிறாங்க. அதில் முயற்சி உயர்வு தரும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அந்த உயர்வை தருங்காலம் அடுத்து நமக்கு நியர் ஃபியூச்சரில் வருதான்றதை தகுதியான ஜோதிடத்தை பார்த்துக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்து சந்தேகத்தோடயே இருப்பாங்க, இந்த ஒர்க் வந்து எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு. இது படிப்பு விஷயமா இருக்கட்டும், ஒர்க் விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதில் சேரலாமா வேண்டாமான்னு மனக்குழப்பமாகவே இருப்பாங்க, டபுள் மைண்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஜோதிடம் பார்த்தா வந்து தீர்வு கிடைக்குமா சார்? நான் அதிகபட்சம் செய்கிறது பூராமே இந்த இந்த 10th பையங்க வர்றாங்க பார்த்தீங்களா, வர்றாங்கன்னா இப்போ 10th முன்னாடி ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கிறீங்க, அதை பார்க்கவே மாட்டோம். எதுக்கு பார்த்து என்ன செய்ய போகிற சொல்லிட்டு 10th போகிறான்ல, 10th போயிட்டு 10th முடித்த உடனே அவனை எப்படி கொண்டு போகலாம், ஐடிஐ கொண்டு போகலாமா, பாலிடெக்னிக் கொண்டு போகலாமா, இல்லை +1 கொண்டு போகலாமா, இந்த கான்செப்டில் பார்ப்போம். அடுத்து +2 முடித்த உடனே அவனை எந்த கோர்ஸ் எடுக்க வைக்கலாம், அந்த மாதிரி கொண்டு போகிறது தான் சரியான கைட்லைன். அதை விட்டு இவன் இவ்வளோ தான் படிப்பான், இருந்தனால ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணிடுவோம், இது பூரா அவனுக்கு அந்த அவநம்பிக்கை, அந்த ஜோசியனுக்கே கடைசியில் நான் முதல் சொன்ன மாதிரி சாமியே கேட்கலான்ட்டு பாவம் அந்த பையனை சிரமப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போயிடும். அதை கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். இதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் வந்து முக்கியமாக வந்து கவனிக்க, தங்களுடைய தகுதியை மேம்படுத்திக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற ஆளுகளில் 100க்கு 99 பேருக்கு ஜோசியம் தெரியாது, அது எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு தான் நான் எல்லோரும் ஜோதிடம் சொல்லி ஒரு இதே சொல்லி தந்துக்கிறேன். சாஃப்ட்வேர் போட்டிருக்கேன், புக்கு போட்டிருக்கேன், எவ்வளோக்களவு. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுக்கு மொத்த ஃபீஸே 12,000 ரூபா. ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறவன் அந்த ஜோதிடத்தை கொஞ்சம் மேம்படுத்திக்கணும்னு நினச்சா 12,000 ரூபாய்க்கு புக்குகள் பூரா கொடுத்துட்றேன், சாஃப்ட்வேர் கொடுத்துட்றோம். அவன் மனசு வச்சானா அதிகபட்சம் ஒரு மாதத்தில் தகுதியான ஜோதிடர் ஆயிர முடியும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வருடம் வந்து இந்த கிரகங்கள் வந்து பயிற்சி அடையுது இல்லைங்களா, இந்த கிரகங்கள் வந்து பயிற்சி அடையும் போது இந்த ஒர்க் ரிலேட்டடாக பதவி உயர்வெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து கிடைக்குமா சார்? அதுவும் அந்த ஜாதகத்தில் தெரியும். இப்போ நடக்கிற தசா புத்தி இந்த ஜாதகருக்கு சாதகமாக இருக்குமா. இன்றைக்கி இந்த கிரகம் வந்து கோச்சாரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறிக்கிட்டு போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து கும்பத்தில் இருக்கிறாரு, அடுத்து வந்து மீனத்துக்கு போக போகிறாரு. இதை மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் வந்து பார்க்குறாங்க, வாசகர்களும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கும்பராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் இருக்குது, மீன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்குள்ளே போகிறப்பே அது ஒரு மாதிரியான பலாபலம் தான் செய்யும். அதையும் நம்ம ஜோதிடர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து நல்லதை செய்யணும் இருக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த ஜாதகம் நல்லது தான் நடக்கும்.
திசை வந்து கெட்டதை செய்யணும்னா கூட அந்த கோச்சார ரீதியாக அந்த ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்னா அபரிதமாக இருப்பார். இதை பூரா நாங்கள் என்ன செய்வோம், ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஐயா உனக்கு இந்த திசை மோசமாக இருந்தால் கூட இந்தந்த வருஷம் உனக்கு நல்லா இருக்கும், இப்போ வந்து நீ நல்லபடியாக பொழைச்சிக்கணும், டைம் டேபிள் மாதிரியே போட்டு கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு சார்? இப்போ ஒர்க் ரிலேட்டடா இல்லை வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக? ஆமாம். இப்போ வெளிநாடு போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். வெளிநாடு போகிறது நல்லதுக்காக கெட்டதாக அடுத்த கேள்வி இருக்குல்ல. வெளிநாடு போய் சிரமப்பட்டவன் எவ்வளோ பேர் இருக்கான்? 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் செலவழித்து போய் அங்கே போய் சரியான விசா இதாகி திரும்பி வர முடியாமல் சிரமப்பட்டவெல்லாம் கொள்ள பேர் இருக்கேன். ஒர்க் ரிலேட்டடாக போய் அங்கே போய் வேலை கிடைக்காம ஆமாம் நொந்து போனவங்க கொள்ள பேர் இருக்கேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். ஸோ ஜோதிட முறையில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நம்ம நேயர்களுக்காக. விலாவரியாக ஒரு விஷயத்தை பற்றியும் ரொம்ப விலாவரியாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சந்தோஷம். இந்த நம்ம நேயர்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் சார். இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம். சந்தோஷம். வாழ்க வாழ்க வாழ்க.